நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் முகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமோ உடலுமே உமக்காக ஏங்குதே. இந்த உள்ளமோ உமக்காக ஏங்குதே. என் உள்ளமோ உடலுமே உமக்காக ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க ஏசப்பா, உங்க சமூகம் நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமோ உடலுமே உமக்காக ஏங்குதே. என் உள்ளமோ உடலுமே உமக்காக ஏங்குதே. என் உள்ளமோ உடலும் உமக்காக ஏங்குதே. என் உள்ளமோ உடலுமே உமக்காக ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட கூட இருந்தா போதும். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட கூட இருந்தா போதும். ஏன் ஆண்டவர் நம்மளோட கூட இருந்தா போதும்? ஆண்டவர் நம்மளோட கூட இருந்தா ஏன் போதும் அப்படின்னு சொன்னா, இந்த பூமியில உயிர் வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கர்த்தர் நம்ம கூட இருந்தா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். இந்த பூமியில நம்ம உயிர் வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ, பரலோகத்துக்கு நம்ம போவதற்கு என்னென்ன நமக்கு தேவையோ அத்தனை காரியத்தையும் யார் பார்த்துக்குவார் அப்படின்னா தேவன் பார்த்துக்குவார். இந்த பூமியில உயிர் வாழ்வதற்கும் நம்ம தேவ ராஜ்யத்துக்கு போவதற்கும் என்னென்ன தேவையோ அத்தனை காரியத்தையும், என்னென்ன தேவையோ அதை எப்படி சொல்லலாம், உனக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நான் உனக்கு என்ன தருவேன், நான் தருவேன். உனக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நான் தருவேன். அதான் இன்னைக்கு காலையில் நமக்கு தேவன் சொல்கிறது. உனக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாம் என்ன செய்வேன், நான் உனக்கு தருவேன். எப்போ தருவேன் அப்படின்னா, நான் உன் கூட இருந்தால் தான் அதை நான் தருவேன். நான் உன் கூட இருந்தால் தான் அதை நான் தருவேன். இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறோம் அப்படின்னா, அவர்கிட்ட உள்ளதை தேடுறோம், அவரை தேட மாட்டேங்கிறோம். அதான் நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு. என்ன செய்கிறோம், அவர்கிட்ட உள்ளதை நம்ம தேடுறோம், அவரை நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், அவரை தேட மாட்டேங்கிறோம். அதான் நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறுகள். நம்ம அவரை தேடினா அவர்கிட்ட உள்ளது எல்லாம் நமக்கு கொடுத்துட்றாரு.
நம்ம அவர்கிட்ட உள்ளதை தேடினா அவரும் கிடைக்க மாட்டார், அவர்கிட்ட உள்ளதும் என்ன செய்யாதுன்னா நமக்கு கிடைக்காது. அதான் பிரச்சனை. அப்போ இந்த நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா, என்னென்ன தேவையோ அதை எல்லாம் தேவன் நமக்கு தரணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஒன்று செய்யணும், ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கணும். ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தால் தான் நமக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாம் தேவன் என்ன செய்வார்னா கொடுப்பார். என்னென்ன தேவையோ எல்லாம் கொடுப்பார். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவர் பார்த்துக்குவார், என்ன போராட்டம் வந்தாலும் அவர் பார்த்துக்குவார், என்ன நெருக்கடிகள் வந்தாலும் அவர் பார்த்துக்குவார், என்ன கஷ்டம் வந்தாலும் அவர் பார்த்துக்குவார், என்ன தேவைகள் வந்தாலும் அவர் பார்த்துக்குவார், எல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஆனால் அவர் மட்டும் நம்ம கூட இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக போயிடும். ஆண்டவர் மட்டும் நம்ம கூட இல்லை அப்படின்னா நம்ம அனுதினம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கூட நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். வேதத்தின் அடிப்படையாக நான் சொல்ல விரும்புகிறேன். வேறு அதிகமாக பேசலை, சின்ன காரியத்தை மட்டும் சிந்தையில் வந்ததுனால தேவன் இன்னைக்கு நம்மளோடு கூட இருக்கிறத எவ்வளோ பேர் வாஞ்சிக்கிறோம், எவ்வளோ பேர் விரும்புகிறோம். இன்றைக்கி என்ன நினைக்கிறேன்னா, தேவனை விட்டுட்டு எங்கெங்கேயோ நம்ம ஓடி பார்க்குறோம். எதுக்குன்னாக்கா இது செஞ்சால் சரியாக போயிடுமா, அது செஞ்சால் அப்படி ஆகிடலாம், இது செஞ்சால் இப்படி ஆகிடலாம், இதை பார்த்தா பெரிய ஆள் ஆகிடலாம், அதை பார்த்தா பெரிய ஆள் ஆகிடலாம். நான் சொல்கிறேங்க, கர்த்தரை விட்டுட்டு நீ எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அது என்ன கொண்டு வராதுன்னா ஒரு மேன்மையான பலனை நமக்கு கொண்டு வருவதற்கு சாத்தியமே இல்லை என்பது 100% எழுத்தின்படியும் வேதத்தின்படியும் உண்மை. எழுத்தின்படியும் வேதத்தின்படியும் உண்மை. நீ என்னதான் பிரயாசம் எடுத்தாலும் அந்த பிரயாசம் என்ன செய்யாதுன்னா நீ எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை நமக்கு கொண்டு வராது. ஆனால் தேவனை மட்டும் நம்ம கூட வச்சுக்கிட்டோன்னா என்னென்ன தேவையோ அத்தனை காரியத்தையும் கர்த்தர் நம்ம கேட்காமலேயே சிரமம் இல்லாமல் நமக்கு கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். சீசருங்க வாழ்க்கையிலேருந்து இந்த மார்க் 4ஆம் அதிகாரத்தையும் 5ஆம் அதிகாரத்தையும் நம்ம கவனிச்சோம்னா, மார்க் 4ஆம் அதிகாரத்துலேயும் 5ஆம் அதிகாரத்துலேயும் 4ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் பயங்கரமான காற்று, பயங்கரமான புயல், பயங்கரமான காற்று, கடலே என்ன செய்யுதுன்னா ஆடி போய் கிடக்கு. கடலே என்ன செய்து ஆடி போகுது. அவருடைய சீசர்களும் படவில் ஏறி கதரேச நாட்டுக்கு வருகிற போது காற்று எப்படி இருக்குன்னா பலமாக இருக்குது. காற்று எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்குது இல்லையா? காற்று எப்படி இருக்குது? அதுக்கு முடிக்கிற வசனமோ, அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். இருந்தது அப்பொழுது பயங்கரமான காற்று. நேரம் இரவு நேரம், காலையில் நேரம் இல்லை, இரவு நேரம். ஏன்னா அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? சாயங்கால நேரத்தில் இல்லையா? சாயங்காலத்தில் ஜனங்களை அனுப்பிவிட்டு நம்ம அக்கறைக்கு போவோம் வாருங்கன்றார் இல்லையா? அப்போ எப்போ நேரம் இரவு நேரம். இரவு நேரத்தில் காற்றே விரோதமாக எழும்பினாலும் கடலே விரோதமாக எழும்பினாலும் கர்த்தர் அதெல்லாம் என்ன செய்கிறார்னா தேவன் அடக்கி போடுகிறார். ஏன் அடக்கி போடுறார் அப்படின்னா ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறார். அக்கறைக்கு போய் சேரணும் அப்படின்ட்டா இவனை கொண்டு கரை சேர்க்கறதுக்காக அவர் காற்றையும் அடக்கிறாரு, கடலையும் அடக்கிறார். காற்றையும் அடக்கிறாரு, கடலையும் என்ன செய்கிறாரு? அடைக்கும். அதை பார்த்து ஆண்டவர் சொல்ல பெருத்த சுழல் காற்று உண்டாயிற்று. அதை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இறையாதே அமைதலாய் இருன்றார். ஒரே ஒரு வார்த்தை, அமைதலாய் இரு அப்படின்னு. ஆண்டவர் மட்டும் அந்த படகுல இல்லாமல் போயிருப்பாங்கன்னா இந்த 4ஆம் அதிகாரத்துடைய சீசருங்க வாழ்க்கை என்ன செஞ்சிருக்குன்னா முடிஞ்சு போயிருக்கும். படகும் முழுகி போயிருக்கும், படகுல உள்ளவர்களும் முழுகி போயிருப்பாங்க. அப்போ படகுன்னா குடும்பமும் இல்லாமல் போயிட்டு இருக்கோம், குடும்பத்தில் உள்ளவர்களும் இல்லாமல் போயிட்டு இருப்பாங்க. 5ஆம் அதிகாரத்தில் 6000 பிசாசு எதிராக வந்தாலும் சரி, 6000 பிசாசு எதிராக வந்தாலும் தேவன் அதை என்ன செய்கிறார்னா அதை ஒன்றுமே இல்லாமல் கடிப்பணிய வைக்கிற அளவுக்கு தேவன் கிரியை செய்கிறார். 6000 பிசாசு பிடித்திருந்தவன் அவருக்கு எதிராக அவர் கதிரேச நாட்டில் இறங்கின போது பிசாசு பிடித்திருந்தவன் அவருக்கு நேராக வரலை, அவர் பக்கமாக வரலை, அவர் கண்டு விலகி ஓடலை, அவருக்கு எதிராக வந்தான் அப்படின்னு. இறங்கின உடனே
அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தார். இப்ப கூட யாரும் இருக்கிறாங்க? கூட யாரும் இருக்கிறாங்க? இயேசு மட்டும் இல்லை, இயேசுனுடைய சீசர்களும் இருக்கிறாங்க. இயேசுனுடைய சீசர்களும் இருக்கிறாங்க. பிரச்சனை யாருக்கும் தான்? சீசர்களுக்கும் தான் சேர்ந்த பிரச்சனை. எப்படி வரான்னா எதிராக வரான் இல்லையா? அப்படி எதிராக வரும்போது தேவன் கூட இருக்கிறதுனால அந்த எதிராக வந்தவனை ஓடி வரான். ஆனால் ஓடி வரனை எங்கே வச்சாருன்னா படிந்தவர் அவருடைய பாதத்தில் விழுந்து இல்லையா, அப்படி ஓடி வந்து கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து, எங்க பணிந்துன்னா சாஷ்டாங்கமாய் விழுந்து தேவனை தொழுது கொள்ளுவதுன்னு அர்த்தம். சாஷ்டாங்கமாய் விழுந்து தேவனை தொழுது கொள்ளுவது, சாஷ்டாங்கமாய் விழுந்து தேவனை தொழுது கொள்ளுவது. அங்கிருந்து எப்படி வரான்? பயங்கர ஆக்ரோஷமா ஓடி வரான் இல்லையா? முதல் வசனம் எப்படி சொல்லுது? அவரை தூரத்திலே கண்டபோது அவருக்கு எதிராக ஓடி வந்தார் இல்லையா? ரெண்டாம் வசனம் எப்படி சொல்லுது? அவர் கதிரேச நாட்டு வந்து இறங்கின போது ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். எப்படி வரான்? எதிராக வரான். ஆனால் கிட்ட வர கொஞ்சம் தூரத்தில் பார்த்த உடனே யாரை தெரியுது? இயேசு இருக்கிறத பார்த்த உடனே என்ன செய்யறேன்னா ஓடி வந்து பணிந்து. எப்படி வரான்? எதிராக வரான். ஆனால் எதிராக வர்றவன் எப்படி வருவான்? எதிராக வர்றவன் எப்படி வருவான்? பயங்கர கோபத்தில் வரணும். ஏன்னா அவன் ஆல்ரெடியாக எப்படி இருக்கிறவன் மத்தேயு சொல்லுவார், அந்த வழியாக ஒரு ஆள் கூட என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது, ஒரு ஆள் கூட போக முடியாது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை ஒரு ஆள் கூட என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அத்தனை பேரும் என்ன பண்ணுவான்? காயப்படுத்துவான் அப்படின்னு மத்தேயு 8 கடைசி பேதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அசுத்தாவை பிடித்துள்ள மனிதன் அவ்வழியை ஒருவரும் போகாதபடி எல்லாரையும் என்ன செய்வான்? காயப்படுத்துவான் பைபிள் சொல்லும். 8ஆம் அதிகாரம் அக்கறையில் புறப்பட்டு வந்தார்கள். அவர்கள் மிகவும், இவங்க சாதாரண ஆள் இல்லை, அவங்க யாரு? கொடூரமானவர்கள். அது கொடூரமானவர்கள். வாசிக்கலாம். அந்த வழியா ஒருத்தனும் போக முடியாது. பயங்கர கொடூரமானவங்க. பயங்கரமா பைபிளே சொல்லுது கொடூரமானவங்கன்னு சொல்லுது. கொடூரமானவர்கள். அப்ப எதிராக வரான் எப்படி வருவான்? மார்க் 5 எழுதுறாரு, எதிராக வரான் எப்படி வருவான்? பயங்கர ஆக்ரோஷமா வரான். பயங்கர ஆக்ரோஷமா வரான். பயங்கர வெறியோட வரான். ஆனா கிட்ட வர யாரை பார்த்துட்டான் அப்படின்னு சொன்னா இயேசுவை அவன் தூரத்திலே கண்டு. ஆனா முதல்ல அவன் யாரை பார்க்கல? 2ஆம் வசனத்துல இயேசுவை அவன் பார்க்கல இல்லையா? இயேசுவோடைய சீசர்களும் கதிரேச நாட்டு வந்த போது முதல் வசனம் என்ன? வந்தார்கள். இறங்கின உடனே மனுஷன் இருந்து எப்படி வருவான்? எதிரா அதான் மத்தேயு விளக்கிறார். எப்படி விளக்கிறாரு? பயங்கர கொடூரமானவன். அப்ப அந்த கொடூரமான எப்படி வருவான்? அப்படி சாதாரணமா வருவானே எப்படி வருவான்? அந்த வந்து இறங்கின உடனே யாரோ வர்றாங்க, பயங்கர கோபத்தோடு என்ன செய்யறான்? ஓடி வரான். ஆனா கிட்ட வரும்போது அந்த தூரத்தில் வரும் யாரை பார்த்துட்டான்னா அவன் இயேசுவை பார்த்துட்டான். ஆனா இயேசுவை பார்த்த உடனே அந்த வசனம் சொல்லுது எப்படி? அவன் அப்ப முதல்ல அவன் யாரை பார்க்கல? 2ஆம் வசனத்துல அவன் யாரை பார்க்கல? இயேசுவை பார்க்கல. ஆகமத்தை வந்து இறங்கின உடனே என்ன செய்யறான்? அவன் ஓடி வரான். எப்படி ஓடி வரான்? மத்தேயு சொல்றாரு கொடூரமானவன். அந்த வழியை ஒருத்தனுமே போக முடியாது. அவன் எதுக்கு வருவான்? அடுத்த வருஷம் மத்திய அடுத்த வருஷம் படிங்க. வழியா ஒருவனும் போக முடியாது. அந்த வழியா அவர்கள் அதுக்கு முடிக்கிற வசனம் இரண்டு பேர் புறப்பட்டு வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியவர்களா என்ன செய்யறாங்க? இருந்தார்கள். பயங்கரமான கொடூரமானவங்க. கொடூரனா என்ன அர்த்தம்? கொடுமை பண்றவங்க இல்லையா? அவங்க தானே கொடூரமான. அவங்க கொடூரமானக்க அவங்க விகற்பமா இல்லை. அவங்க யாரு? கொடுமை பண்றவங்க. யாரை கொடுமை பண்ணுவாங்க?
மற்றவர்களை கொடுமை பண்ணுவாங்க, மற்றவங்களை கொடுமை பண்ணுவாங்க. இப்போ எதுக்கு ஓடி வரான்? இவங்களை கொடுமை பண்றதுக்காக, அதை வேதனைப்படுத்துவதற்காக ஓடி வரான். ஆனா வந்த உடனே யாரை பார்த்துட்டான்னா இயேசுவை பார்த்துட்டான். அப்படி பார்த்த உடனே என்ன செய்யறான்? ஓடி வந்தவன் நேரா விழுந்து காலில் விழுந்து, ஐயா ஸ்தோத்திரம் காலில் விழுந்துட்டான். இயேசு மட்டும் அங்கே இல்லைன்னு சொன்னா சீசனவன் அன்னையோட என்ன இருக்கும்? ஒன்று கடல்லே கதையை முடிச்சிருப்போம், இல்லை கடற்கரையிலே கதையை முடிச்சிருப்போம், கடற்கரையிலே கதரை முடிச்சிருப்போம். இப்போ இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சுன்னு உடனே, இந்த சம்பவம் நடந்தோடனே எல்லாரும் வராங்க, ஊருக்குள்ளே போயிட்டு நடந்தவர்கள் யாவையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஊரில் இருக்கிற எல்லாரும் என்ன செய்கிறாங்க? ஓடி வராங்க. ஓடி வராங்களா? ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் ஓடி வராங்களா? இப்போ ஊரே ஓடி வந்தாலும் ஊரில் இருக்கிற அத்தனை பேர் ஒரு ஆள் கூட இந்த சீசர்களுக்கு விரோதமாக செயல்படாத அளவுக்கு தேவன் எல்லாரையும் தேவன் அடக்கி வச்சுன்னுக்கிறார். ஒன்று கடல் விரோதமாக எழும்பிச்சு அதை அடக்கி போட்டார். அசுத்தாவை என்ன பண்ணுச்சு? விரோதமாக கொடூரமாக பண்ணுறதுக்காக ஓடி வரான், பயங்கர வேகமாக ஓடி வரான். யாரோ வந்திருக்கான், எனக்கு அந்த வழியை ஒருத்தனை செய்ய முடியாது, போக முடியாது. இவங்க போய் இறங்கின உடனே இவங்களை கொடுமைப்படுத்துறதுக்கு ஓடி வரான். அந்த ஆண்டவரை பார்த்த உடனே டக்குன்னு அப்படியே காலில் விழுந்துட்டான். அடுத்த பக்கம் ஊரே பெண்ணாயிடுச்சு, எலும்பி வந்துட்டுருச்சு, ஊரே போய் எலும்பி வந்துடுச்சு. ஆனால் ஊரே எலும்பி வந்தாலும் ஒரு ஆள் கூட இந்த சீசர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாத அளவுக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா, ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை தேவன் என்ன செய்கிறார்? ஊரே எலும்பி வந்துடுச்சு. ஒரு ஆள் 2 ஆள் வரல. அந்த 10 பட்டணம் ஜனங்க என்ன செய்கிறாங்க? ஏராளமான ஜனங்க வந்துட்டாங்க. அவ்வளவு ஜனங்கள் வந்தாலும் சீசர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல், எந்த ஒரு பாதிப்பும் வராத அளவுக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா, பாதுகாக்க விரும்புகிறார். காற்று எழும்பிச்சு அடக்கி போட்டாரு, அசுத்தாவி எழும்பிச்சு அடக்கி போட்டாரு, ஜனங்க எழுப்பினாங்க அடக்கி போட்டாங்க. எல்லாரையும் தேவன் என்ன செய்கிறார்? அடக்கி போட்டார். இது எப்போ நடந்துச்சுன்னா, தேவன் அவர்களோடு கூட இருக்கிற வரைக்கும் தான். தேவன் அவரோடு கூட இருக்கிற வரைக்கும், கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருக்கிற வரைக்கும் தான் இந்த சம்பவம். 4ஆம் அதிகாரத்தில் முன்பகுதியில் அவனுக்கு தேவையான ஆகாரங்களை எல்லாம் தேவன் என்ன செய்கிறார்? ஒரு குறைவு இல்லாமல், கஷ்டமே இல்லாமல் தேவன் கொடுத்துன்னு வரான். இந்த பூமிக்கு சரீரத்துக்கு தேவையானதையும் கொடுக்கிறாரு, சரீரத்தையும் தேவன் பாதுகாக்கிறாரு, எந்த ஆபத்து வராமல் தேவன் காத்துன்னு வரார். ஆனால் இப்போ ஆண்டவர் இல்லை, சிலுவையில் மறிச்சிட்டான். யோவான் 21ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, யோவான் 21ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா சம்பவம் சொல்லி முடிக்கிறேன். யோவான் 21ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு திபேயா கடற்கரையிலே வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் கூடி இருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட, அங்கிருந்து அத்தனை பேர் என்ன செய்கிறாங்கன்னா எல்லாருமே போகிறாங்க, நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். வாசிக்கலாம். புறப்பட்டு போய் உடனே படகுல ஏறினாங்க. படகு ராத்திரியிலே ஒன்றும் அவர்கள் என்ன செய்யணும்னா பிடிக்கல. கடலில் இருக்கிறாங்க, வனாந்தத்தில் இருக்கிறாங்க, 3 நாள் வனாந்தத்தில் இருக்கிறாங்க, ஒன்றுமே கிடையாது. ஒரு சாதாரண 5 அப்பம் 2 மீன் இருந்துச்சு. அத்தனை பேருக்கும் தேவன் போஷிச்சாரு. இவர்களுக்கு கூட நிறைய கத்தர் கொடுத்தார். இவங்களுக்கு கூட இருந்ததுனால கூட நிறைய என்ன செஞ்சார்? கத்தர் கொடுத்தார். ஆனால் கடல் விடுதல் வச்சு அடக்கி போட்டார், காற்று விடுதல் வச்சு அடக்கி போட்டார். கொடுமை செய்யறதுக்கு வந்தாங்க, அடைக்க போட்டாங்க. அழிக்கிறதுக்கு வந்தாங்க, அடைக்க போட்டார். எல்லாத்தையும் அடைக்க போட்ட ஆண்டவர் கூட இருந்ததுனால இத்தனையும் செஞ்சுட்டு, இப்போ தேவன் எங்கே இல்லை? அவங்களோட கூட ஆண்டவர் இல்லை. இரவெல்லாம் எத்தனை பேர் மேலே இருக்கிற லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, மேலே 2ஆம் வசனம், சீமோன் பேதுரு, தோமா, நாத்தான்வேல், சிவகுமார், யோவானும் யாக்கோபும், வேற 2 பேர், இத்தனை பேரும் போகிறாங்க. இத்தனை பேரும் நைட்டு போகிறான், படகுல போகிறாங்க, கடலுக்கு போனாங்க. எல்லாருமே யார் அப்படின்னு சொன்னால் மீன் பிடிக்க தெரிந்தவர்கள். தோமா மட்டும் நமக்கு மீன் பிடிச்சார்னு பைபிள் எழுதப்படலை.
தோமா தான் நமக்கு ஆரம்பத்தை அவர் அழைக்கும் போது மீன் பிடிச்சாருன்னு எழுதப்படலை இல்லையா. இயேசுவை பேதுரு அழைக்கும் போது எங்கிருந்து அழைக்கிறாரு? அவன் பேதுரு கடலிலே வலைப்பட்டு கொண்டிருக்கும் போது என் பின்னே வா, உன்னை மனுஷனை பிடிக்கிற ஆக்குவேன்னு சொன்னார். செபதேவியின் குமார் யாக்கோபும் யோவானும் கடலில் வலையை அலசி கொண்டு பழுது பார்த்து கொண்டிருக்கும் போது என் பின்னே வாருங்கள், உன் மனுஷனை பிடிக்க ஆக்குவேன்னு சொன்னாங்க. அவங்களும் வந்தாங்க. அப்படின்னா அவங்கள யாரு? நல்ல மீன் பிடிக்கிற பழகினவர்கள், பழக்கமான கடல், படகு இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ நைட்டு போனாங்க, ஒரு மீன் கூட என்ன செய்யலைன்னா பிடிக்கல. விடியற் காலம் எப்படி இருக்குன்னா சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறாங்க. அடுத்த வசனம், விடியற் காலம் ஆன போது கடையிலே நின்றார். அவர் கேட்குவார், உங்ககிட்ட என்ன இருக்கும்போது எங்கள் அவரை நோக்கி, பிள்ளைகளே உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை. இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையில இந்த 3.5 வருஷமா ஒன்றும் இல்லைன்னு சொல்ற வார்த்தை எங்கேயுமே கிடையாது. 3.5 வருஷமா ஒன்றும் இல்லை, என்கிட்ட இல்லை, எங்க கிட்ட இல்லை, இது என்கிட்ட இல்லைன்ற ஒரு வார்த்தை இதுவரைக்கும் சொல்லலை. அந்த ஜனங்க கூடி வரும்போது கூட 5 அப்பம் 2 மீன் இருக்குன்னு தான் சொன்னாங்களே ஒழிய இல்லைன்ற வார்த்தை அவங்க சொல்லவே இல்லை. அவங்க வாழ்க்கையில முதல் முறையாக பயன்படுத்த வார்த்தை எங்க தெரியுமா? இயேசு இல்லை, அதனால அவங்க கிட்ட ஒன்றும் இல்லை. எந்த வீட்டில் ஒன்றும் இருக்காது தெரியுமா? இயேசு இல்லாத வீட்டில் இல்லைன்ற வார்த்தை வரும். இல்லைன்ற வார்த்தை நம்முடைய வாயில வந்துச்சுன்னா அழகா புரிஞ்சுக்கலாம், இயேசு நமக்குள்ள இல்லை, இல்லை இயேசு நம்ம வீட்டில் இல்லை, இல்லை இயேசு நம்ம கூட இல்லை. அவ்வளோதாங்க. இல்லைன்ற வார்த்தை யார் பயன்படுத்தினாலும் சரி, அது பேதுருவா இருந்தாலும் சரி, அது சீமோனா இருந்தாலும் சரி, அது தோமாவா இருந்தாலும் சரி, அது யாக்கோபு யோவானா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் இது இல்லை, நமக்கு தேவையானது, அவசியமானது இல்லைன்னு சொல்லி ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம்னா நம்மளோட கூட இன்னைக்கு ஆண்டவர் இருக்கிறாரான்னு பாருங்க. எப்போ அந்த வார்த்தையை சொன்னாங்க? என்கிட்ட ஒன்றும் எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ 3.5 வருஷமா இருந்தீங்களே, எப்போ சொன்னீங்க இந்த வார்த்தையை இல்லைன்னு? எங்கேயுமே நீங்கள் சொல்லலையேப்பா, எங்கேயுமே நீங்கள் சொல்லலையே. இல்லைன்ற வார்த்தையை எப்போவுமே நீங்கள் சொல்லலையே, எங்கேயுமே நீங்கள் சொல்லலையே. ஏன் சொல்லலை? அப்பெல்லாம் இருக்கிறவர் இருந்தாரு, இருக்க வேண்டியது இருந்துச்சு. இப்போ இருக்கிறவர் இல்லை, அதனால இருக்க வேண்டியது இல்லை. இன்னைக்கு இல்லைன்ற ஒரு வார்த்தையை யார் பயன்படுத்தினாலும் சரிங்க, அவசியமானது, அத்தியாவசியமானது. ஸோ நமக்கு அவசியமானது, அத்தியாவசியமானது நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம்னா ஒன்று புரிஞ்சுக்கலாம், யார் வாழ்க்கையில் இயேசு இல்லையோ அவங்க வாழ்க்கையில் அது இருக்காது. யார் வாழ்க்கையில் யார் கூட இயேசு இல்லையோ அவர்களோட அது இருக்காது. யாரோட இயேசு இருக்கிறாரோ அவங்களுக்கு அது இருக்கும். இருக்குதுன்னா இயேசு இருக்கிறார்னு அர்த்தம், இல்லைன்னா இயேசு இல்லைன்னு அர்த்தம். எது ஆடம்பரத்துக்கு நான் சொல்லலை, அவசியமானது, அத்தியாவசியமானது, நமக்கு தேவையானது, நமக்கு பிரயோஜனமானது, நமக்கு கட்டாயம் என்ன செய்யணும், அதுக்காக நம்ம பிரயாசப்பட்டு, அதுக்காக உழைச்சி, அதுக்காக சிரமம் எடுத்து, அதுக்காக பிரயாசப்பட்டு அது எனக்கு கிடைக்கல. எதுக்கு பிரயாசப்பட்டாங்க? இத்தனை பேரும் போனாங்க, எதுக்கு? மீன் பிடிக்க இல்லையா? எல்லாருக்கிட்ட படகு இருந்துச்சு, வலை இருந்துச்சு, எல்லாரும் மீன் பிடிக்க தெரிஞ்சவங்க, இரவெல்லாம் பிரயாசப்பட்டாங்க. அவங்க சொல்றாங்க, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. இதை லூக்கா 6 என்ன செய்ய முடியும்? இதை பார்க்க முடியும் இல்லையா? இந்த ஒன்றும் இல்லைன்றத லூக்காவில் என்ன செய்வார்? எழுதுவார், ஆரம்பத்தில் எழுதுவார் இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதற்கு சீமோன், அதுக்கு முடிக்கிற வசனமும் கூட, அதுக்கு முடிக்கிற வசனம் கூட, முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய், 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை பாருங்க. இப்போ அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் இல்லை. ஏன் இல்லை? ஏன் அந்த படகுல இல்லை, அதனால இல்லை. அப்ப யாருடைய வாழ்க்கையிலாம் இயேசு இல்லையோ அவங்க என்ன சொல்ல முடியும்? இல்லைன்னு ஈஸியா சொல்ல முடியும். யாருடைய வாழ்க்கையெல்லாம் இயேசு இருக்கிறாரோ அவங்க என்ன சொல்ல முடியும்? இருக்குதுன்னு சொல்ல முடியும். பணாந்தத்தை இருந்தாரு, 3 நாள் பிரசங்கம் பண்ணாரு, என்னப்பா இருக்கு, என்ன இல்லைன்னு சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? 5 அப்பம் 2 மீன் இருக்கு.
உங்ககிட்ட என்ன இருக்கு? 7 அப்பம் இருக்குது, சில மீன் இருக்கு. இருக்குன்னு சொன்னாங்களே ஒழிய இல்லைன்னு சொல்லல. அப்ப எங்கெல்லாம் இயேசு இல்லையோ அங்கெல்லாம் என்ன வார்த்தை வருது? அது ஆரம்பமா இருந்தாலும் சரி, அது முடிவா இருந்தாலும் சரி, அது ஆரம்பத்தில் இருந்தாலும் சரி, இல்ல முடிவில் இருந்தாலும் சரி. இப்ப லூக்கா 5ஆம் அதிகாரத்துல இயேசு எழுத்தின்படி இருக்கிறார். யோவான் 21 ஆவியின்படி. அப்ப ஆவியின்படியும் இயேசு இல்ல, எழுத்தின்படி என்ன இல்ல, இயேசு இல்ல. இயேசு எப்ப இல்லையோ அப்ப ஈஸியா சொல்றாங்க, எங்க கிட்ட இல்ல. அப்ப இயேசு இல்லாத குடும்பத்துல இல்லைன்ற வார்த்தை ஈஸியா வரும். இயேசு யாரோட இல்லையோ அவங்க வாழ்க்கையில இல்லைன்ற வார்த்தை ஈஸியா வரும். அவங்க என்ன பிரயாசப்பட்டாலும் சரி, என்ன பிரயாசப்பட்டாலும் சரி, என்ன முயற்சி எடுத்தாலும் சரி, இல்லையா? லூக்கா 10ஆம் அதிகாரத்துல மார்த்தாள் பிரயாசப்படுறாங்க இல்லையா? லூக்கா 10ஆம் அதிகாரத்துல மார்த்தாள் பிரயாசப்பட்டாங்க, பல வேலையை செஞ்சு பார்த்தாங்க, ஒரு பலனும் இல்ல. வேலையை செய்கிறதுனா நான் இந்த பிரயாசத்துல கொஞ்சம் பலன் கிடைச்சத கட்டாயம் செஞ்சிருக்க மாட்டான், அவ வருத்தப்பட்டிருக்க மாட்டான், மிகவும் வருத்தம் இல்ல. அப்ப ஆண்டவர் இல்லாத இடத்துல என்னதான் பிரயாசம் எடுத்தாலும் என்ன சொல்லலாம்? இல்ல. எதுக்கு பிரயாசப்படுறீங்களோ அது இருக்காது. என்ன சொல்ல போனா, எதுக்கு பிரயாசப்படுறீங்களோ, எது வேணும் நம்ம பிரயாசப்படுறோமோ அது இருக்காது. யார் இல்லைன்னா? தேவன் இல்லைன்னா நம்ம என்ன வேணும்னு பிரயாசப்படுறோமோ அந்த பிரயாசப்படுறது நமக்கு இருக்காது. ஆண்டவர் இருந்தா எதுக்கு பிரயாசப்படுறோமோ அது நமக்கு இருக்கும். இப்ப யோவான் வாசிங்க, இப்ப லூக்கால வாசிங்க, யோவான்ல வாசிங்க. இப்ப இயேசு வந்துட்டார். எங்க வந்துட்டார்? சீசர் கிட்ட வந்துட்டார். எழுத்தின்படி எங்க வந்துட்டாரு? லூக்கா 5ஆம் அதிகாரத்துல சீசர் கிட்ட வந்துட்டார். வந்த உடனே நடக்குது 6ஆம் வசனம், அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீனை பிடிச்சாங்க. இப்ப யார் வந்துட்டாரு? இயேசு இருக்கிறாரு. படகுல எப்படி இருக்குது? மிகுதியா இருக்குது. அப்ப இயேசு இருந்தா எப்படி இருக்கும்? இயேசு ஒரு மனுஷனோட எப்படி இருக்கும்? நிறைய இருக்கும். இயேசு ஒரு மனுஷன் இருந்தா நிறைவா இருக்கும், நிறைய இருக்கும். நிறைவாவும் இருக்கும், நிறையவும் இருக்கும் இல்லையா? பைபிள் சொல்லுது. திரும்ப அந்த வசனம் லூக்கா 5ல 6ஆம் வசனம், அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான பெண்கள் பிடித்தார்கள். 2 படகும் நிறையத்தக்கத அளவுக்கு மீன். 2 படகும் நிரம்பத்தக்கத அளவுக்கு மீன். இந்த வள்ளி எவ்வளவு மீன் இருக்குது? இவர் படகும் நிரம்பிச்சு மற்ற படகும் சாய்க்கான ஓடி வந்தா 2 படகும் நிரம்பத்தக்கத அளவுக்கு மீனை பிடிச்சாங்க இல்லையா? எங்கதான் இருந்துச்சு மீன் எந்த கடல்ல தான் இருக்குது? அதே கடல்ல தான் இருக்குது. இவங்க அந்த கடல் மீன் பிடிச்சாங்க, இன்னொரு கடலை கூட்டு போல, வேற கடலை கூட்டு போல, அதே கடல், அதே இடம், வளைய போட்டாங்க. ஏன்னா இருக்க வேண்டியவர் இருக்கிறாரு, எல்லாம் இருக்குது. யோவான்ல வாசிங்க, முடிக்கிறேன். யோவான்ல வாசிங்க. அவர் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்களை பிடித்தார்கள். எப்படி பிடிச்சாங்க? நிறைவாவும் இருக்கும், நிறையவும் இருக்கும். இன்னைக்கு நிறையவும் இருக்கணும், நிறையவும் இருக்கணும்னா இருக்க வேண்டியவர் இருக்கணும். இருக்க வேண்டியவர் உள்ளதை தேடாத, இருக்க வேண்டியவரை தேடு. இருக்க வேண்டியவர் எல்லாம் நமக்கு ஒதுக்கும். இன்னைக்கு ஏன் நமக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்றோம்? இன்னைக்கு ஏன் நமக்கு தேவையானது இல்லை? இன்னைக்கு ஏன் நமக்கு தேவையானதை கொடுக்கல? இருக்க வேண்டிய தேவன் நம்ம கூட இருக்கிறாரான்னு பாருங்க. லூக்கா 5ல படிக்கிறோம், 7ஆம் வசனம் பின்பகுதியில் பார்க்கிறோம். அந்த 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். வந்து உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக, எங்கதான் இருக்குது மீன்? அங்கதான் இருக்கு. லூக்கா 5லயும் மீன் அங்கதான் இருக்கு. யோவான் 21 மீன் அங்கதான் இருக்கு. யோவான் 21 மீன் அங்கதான் இருக்குது. ஆனா என்ன இல்ல? இயேசு இல்ல, அதனால எல்லாம் இல்லை. இயேசு இருப்பார்னா எல்லாம் இருக்கும்.
இயேசு இருந்தானா, அதான் சொல்கிறோம், நீங்கள் இருந்தால் எங்களுக்கு போதும். ஏன் இருந்தால் போதும்? உனக்கு என்ன தேவையோ எல்லாப்படி தேவன் கொடுத்துருவார். ஆனால் தேவன் இல்லைன்னா நமக்கு தேவையானது எதுவுமே நமக்கு இருக்காது. அப்போ நமக்கு தேவையானது எதுவுமே இல்லைன்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னு அர்த்தம். நம்ம குடும்பத்தோட தேவன் இல்லைன்னு அர்த்தம். நம்மளோட தேவன் இல்லைன்னு அர்த்தம். நமக்கு தேவையானது எல்லாம் இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறன்னு அர்த்தம். தேவன் இருக்கிறாரா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் என்னக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேவன் நம்ம கூட இருந்துட்டா போதுங்க. தேவன் நம்ம கூட இருந்துட்டா போதும். உனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுத்துருவார். உனக்கு என்ன தேவையோ அதை தேவன் தருவார். தேவன் கூட இல்லைன்னா நீ எதை வேணும்னு என்ன பிரயாசப்படுறையோ, நீ எதுக்கு பிரயாசப்படுறையோ அந்த பிரயாசப்படுறது நமக்கு கிடைக்காது. தேவன் இல்லாத எது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும்னு நீ எதை பிரயாசப்படலாம், அந்த பிரயாசப்படுறது கிடைக்காது. நீ பிரயாசப்படுறது உனக்கு கிடைக்கணும்னா தேவன் கூட இருக்கணும். திறமைகள் வச்சியோ, அறிவை வச்சியோ, பலத்தை வச்சியோ நமக்கு தேவையானதை நம்ம செயல்பாட்டினால பெற முடியாது. பேதுரை விட திறமைசாலி யாரும் இருக்க முடியாது. யாக்கோபு யோவானை விட திறமைசாலி யாருக்கு இருக்க முடியாது. தலைமுறை இவங்கெல்லாம் திறமை உள்ளவர்கள். மீன் பிடிக்கிறவங்க அவங்களே சொல்கிறாங்க, என்கிட்ட ஒன்றும் இல்லையா. எப்பெல்லாம் இயேசு அவங்களோட இல்லையோ அப்பெல்லாம் அவங்க சொல்கிற வார்த்தை, என்கிட்ட ஒன்றும் இல்லை, எங்ககிட்ட ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் எதுக்கு பிரயாசப்பட்டோமோ, நாங்கள் பிரயாசப்பட்டது எங்களுக்கு இல்லை, நாங்கள் பிரயாசப்பட்டது எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் எதுக்கு பிரயாசப்பட்டோமோ அந்த பிரயாசப்பட்டது எங்களுக்கு கிடைக்கல. எப்பெல்லாம் இயேசு அவங்களோட இருக்கிறாரோ அப்பெல்லாம் அவங்க பிரயாசப்படாமலேயே அவங்களுக்கு கிடைக்குது. இயேசு ஒரு மனிதனோட இல்லைன்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டை கூட கஷ்டப்படபடி ஆகிடும். சாப்பிட்ற சாப்பாட்டை கூட ரொம்ப கஷ்டப்படபடி நிலைமை ஆகிடும். அந்த நிலைமைக்கு வராமல் இருக்குன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். கர்த்தர் எப்போ கூட இருப்பார் தெரியுமா? அவர்கிட்ட உள்ளதை தேடாம அவரை தேடினா அவர் நம்ம கூட இருப்பார். அவர்கிட்ட உள்ளதை தேடாம அவரை தேடு, அவர்கிட்ட உள்ளது எல்லாம் நமக்கு கிடைச்சிடும். அவர்கிட்ட உள்ளது எல்லாம் நமக்கு கிடைச்சிடும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வெளியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். கடந்த நாட்களில் ஒருவேளை உம்மிடத்தில் உள்ளதை தேடி உண்மை நாங்கள் தேடாமல் போயிருந்தா எங்களை மன்னிங்க. அதனால தான் நாங்கள் தேடுறது எங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா இன்னைக்கு அர்ப்பணிக்கிறேன். உங்ககிட்ட உள்ளதை தேட மாட்டோம், உங்களை நாங்கள் தேடுவோம், உங்களை நாங்கள் தேடுவோம். நீங்கள் மட்டும் எங்கள் கூட இருந்துட்டா போதும். உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாம் கொடுத்துருவீங்க. ஒரு அப்பா பிள்ளை கூட இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு தேவையானது எல்லாம் அந்த அப்பா வாங்கி கொடுத்துருவார். அந்த பிள்ளையோட அந்த அப்பா இருப்பார். அவங்க அப்பா இருப்பார்னா அந்த பிள்ளைக்கு என்ன தேவைனாலும் அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருவார். அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. அப்பா கூட இல்லைன்னா அந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவைனாலும் அது நிச்சயமாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்பா கூட இருந்தால் அந்த பிள்ளைக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுத்துருவார். ஆனால் அப்பா கூட இல்லைன்னா அந்த பிள்ளைக்கு தேவையானது கிடைக்கிறது கஷ்டம். இன்னைக்கு நமக்கு தேவையானது கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னா அப்பா நம்ம கூட இல்லைன்னு அர்த்தம். எனக்கு தேவையானது கஷ்டப்படாமலே கர்த்தருக்கு தராருன்னா கர்த்தர் கூட இருக்கிறன்னு அர்த்தம். கூட இருக்கிறாரா இல்லையான்னு நம்ம தான் முடிவெடுக்கணும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம், உம்மை நோக்கி பார்க்குறோம். இது எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு தேவையானதை எல்லாம் நீர் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். ஒருவேளை கடந்த நாட்களில் உங்களை தேடாமல் உங்களிடத்துல உள்ளதை தேடிருந்தா எங்களை தயவாய் மன்னியும். இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம். இனி உங்களிடத்துல உள்ளதை அல்ல, நாங்கள் உங்களை மட்டுமே தேடுவோம். உங்களிடத்துல உள்ளதை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் உங்கள் பாதுகாப்பின் கரம் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை ஆளுகை செய்து எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இதிலான ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகட்டும். பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணி காத்துக்கோங்க. நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க. தேவக்கரம் கூட இருக்கட்டும். எதிரியின் ஆயுதங்கள் வாய்க்காமலே போயிடட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி. முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.